வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா ஐட்டம் வைஸ் லேபர் ரேட்ல வந்து 2025 எபிசோட் 4 டைல்ஸ் ஒர்க்குக்கு தான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ டைல்ஸ் ஒர்க்கில் ஸ்கொயர் ஃபீட்டு ரன்னிங் ஃபீட்டு என்னென்ன ஒர்க்குக்கு எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைல்ஸ் ஒர்க்கு. டைல்ஸ் ஃப்ளோரிங் டைல் போடுறதுல சைஸ் பார்த்தீங்கன்னா 2x2 நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குதுங்க. ஸோ முன்னாடிலாம் 2x2, இப்போ மேக்ஸிமம் வந்து 4x2 போயிடுறாங்க. ஸோ 2x2 4x2 போடுற மாதிரி இருந்தால் ஸ்கொயர் ஃபீட் வந்து 20 ரூபாயிலிருந்து 22 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஃப்ளோரிங் டைலில் வந்து 4x4 அதுக்கும் மேலே இருக்கிற சைஸில் போகிற மாதிரி இருந்தால், ஏன்னா ஹேண்டிலிங் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. அதனால 2 பேர் 3 பேர் சேர்ந்து அதை தூக்கி லே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 24 to 26 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ளோரிங் டைலுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல், போத் கிச்சனுக்குமே பாத்ரூமுக்கும் வால் டைல் ஒட்டுறது ஒரு 2x1 இல்லை 1x1.5, இது என்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து வித்தவுட் ஸ்பேசர் யூஸ் பண்ணி பண்ணுறத வந்து அப் டு 7 அடி ஹைட் வரைக்கும் ஒட்டுற மாதிரி இருந்தால் 20 to 22 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறாங்க. இதை 7 அடிக்கு மேலே 10 அடி வரைக்கும் ஒட்டுவோம்லங்க, அங்கே வந்து சாரம் போட்டு நின்று பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதுக்கான 2 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 24 to 25 ரூபா சதுரடிக்கு வாங்குறாங்க. அடுத்து வந்து அதுலேயே நம்ம ஃப்ளோர் டைல் வந்து போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கன்னா பாத்ரூம்குள்ளே எல்லாம் வந்து நமக்கு 24 to 25 1x1 அந்த மாதிரி டைல் வருங்க. ஸோ அது வந்து சதுரடிக்கு 24 to 25 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து கிரானைட்ல வந்து சேம்பர் நோசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சேம்பர் எட்ஜ் நோசிங்னு சொல்லுவாங்க. கார்னர் மட்டும் லைட்டாக டேப் பண்ணி விடுறதுங்க. அது வந்து ரன்னிங் ஃபீட்டில் தான் சொல்றதுங்க. ஸோ ரன்னிங் ஃபீட் பார்த்தீங்கன்னா 35 to 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து நோசிங்ல ஹாஃப் நோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஃபீட் வந்து 40 to 45 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஃபுல் நோசிங் ஃபுல்லாமே நம்ம இது பண்ணி விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஃபீட் 70 to 75 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டிங். ஸோ ஸ்கர்ட்டிங் எல்லாம் முன்னாடி வந்து ப்ரௌனு பிளாக்கு இந்த மாதிரி கலர்ல வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ல இருக்கும், ரெடிமேடா இருக்கும். ஸோ ஒரு 2 அடி ஸ்கர்ட்டிங் கிடைக்கும், அதை நம்ம ரெடிமேடா வாங்கிட்டு வந்து லே பண்ணுவோம். இப்போ எல்லாருமே இருக்கிற டைலவே ஃப்ளோர் டைல் போடுறதவே கட் பண்ணி நம்ம ஒட்டிடுறோம், இல்லைன்னா கிரானைட் பீஸ் ஒட்டிடுறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரெடிமேட் ஸ்கர்ட்டிங் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ரன்னிங் ஃபீட் 15 to 16. ஸோ ஸ்கர்ட்டிங்கை சைட்லேயே அவங்க ரெடி பண்ணி கட் பண்ணி அதை லே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரன்னிங் ஃபீட் வந்து 25 to 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்கர்ட்டிங்க. அதாவது அது டைலாக இருக்கலாம், இல்லை கிரானைட் கட்டிங்காக இருக்கலாங்க. அடுத்து வந்து கிரானைட் பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா சதுரடிக்கு வந்து 80 to 85 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து டோர் பிட்டு கிரானைட் வந்து போடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஃபீட் வந்து 75 to 80 ரூபா. டோர் பிட்டா இருக்கலாம், அந்த விண்டோ பிட்டா இருக்கலாம், இதுக்கு எல்லாருக்குமே 75 to 80 ரூபா ரன்னிங் ஃபீட் சார்ஜ் பண்றாங்க. அடுத்தது மெயின் டோர்ல இருக்க அந்த ஸ்டெப் இருக்குல்லங்க கிரானைட் ஒர்க்குக்கு, அதுக்கு வந்து சதுரடி 65 to 70 ரூபா. போத் த்ரெட் அண்ட் ரைஸ் கால் வைக்கிற இடமும் அந்த ஸ்டெப்போட ரைஸருக்குமே கிரானைட் போடுறதுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 65 to 70 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்பாக்சி ஒர்க்கு. இப்போ மேலே எல்லாம் கூலிங் டைலு அந்த மாதிரி போடும் போது அங்கே ஸ்பேசர் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதுல எல்லாம் எப்பாக்சி நார்மல் பவுடர் போடுறத விட இது வந்து ஜாயிண்ட் பேஸ்ட் போடுறத விட இது கொஞ்சம் ஒர்க் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால எப்பாக்சி ஒர்க் பண்ற மாதிரி இருந்தால் சதுரடிக்கு 5 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஸோ மேலே சொன்ன டைல்ஸ் ஒர்க் எல்லாமே இன்க்ளூடிங் ஜாயிண்ட் பேஸ்ட் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க, எப்பாக்சி ஒர்க்குக்கு மட்டும் தனியாக வாங்கிக்குவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் டைல் போடுற மாதிரி இருந்தால் ஸ்கொயர் ஃபீட் வந்து 25 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இதே கிரானைட்ல வந்து இந்த சோப் பீஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசைன்டா இருக்கலாம், இல்லை கருடு பீஸா இருக்கலாம், எது பண்றதா இருந்தாலும் ஒரு நம்பர் வந்து 200 to 300 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோல டைல்ஸ் ஒர்க்குக்கு சம்பந்தமான எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ அடுத்ததுல வந்து நாம இன்னும் பெண்டிங் இருக்கிறது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, கார்பெண்டரிங் ஒர்க்கு, இதெல்லாமே இன்னும் வர்ற வீடியோஸ்ல எல்லாமே அந்த இதை நம்ம ஐட்டம் வைஸ் ரேட்டை நம்ம அதை டீட்டெயில்டா பார்ப்போங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.